சண்டை போட்ட காகா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கிட்ஸ் தமிழ் சேனல். ஒரு பெரிய காட்டுக்குள் பச்சை இலைகள் நிறைந்த ஒரு பழைய மரம் இருந்தது. அந்த மரத்தின் மேல் கிளையில் 2 காகங்கள், காரி மற்றும் கவி, வசித்து வந்தன. அவை இருவரும் சிறந்த நண்பர்கள். காலை எழுந்தவுடனே கா கா என்று ஒலிக்க சுற்றியுள்ள காகங்கள் எல்லாம் கூடி பறந்துவிடும். ஆனால் காரி கவி என்ற 2 காகங்களோ எப்போதும் ஒன்றாகவே இருந்தன. அவை சேர்ந்து உணவு தேடும், சேர்ந்து குளிக்கும், சேர்ந்து ஓய்வெடுக்கும், இப்படியே எப்போதும் பிரியாத நண்பர்கள். ஒரு நாள் மதிய நேரத்தில் அருகிலுள்ள கிராமத்திலிருந்து ஒரு விவசாயி வந்தார். அவர் மரத்தின் கீழே உட்கார்ந்து தன் மதிய உணவை சாப்பிட்டார். சாப்பிட்டு முடித்ததும் மீதமிருந்த சோறு, மீன் தலை மற்றும் கொஞ்சம் காரச்சாரியெல்லாம் அங்கேயே விட்டுச் சென்றார். அந்த வாசனை காரி கவி இருவருக்கும் மேலே இருந்த கிளையில் இருந்தபடியே வந்து மோதியது. காரி சொன்னது, அட கவி, என்ன ஒரு நறுமணம்! போவோம், சாப்பிடலாம். இருவரும் உடனே பறந்து கீழே இறங்கின. அங்கே அவர்கள் ஒரு பெரிய மீன் துண்டைக் கண்டனர். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அந்த மீன் ஒரு துண்டு மட்டுமே. காரி உடனே சொன்னது, நான் முதலில் பார்த்தேன், எனக்குதான் இது. கவி சொன்னது, இல்லை, நான் தான் முதலில் வாசனை பிடித்து கீழே பறந்தேன், எனக்குதான் உரிமை. அவ்வாறே இருவரும் கத்திக்கொண்டு சண்டை போட்டனர். எனக்குதா, இல்லை, எனக்குதான், நான் தான் முதலில் கண்டேன் என்று சத்தமாக கத்திக்கொண்டிருந்தனர். அந்த சத்தத்தை கேட்ட ஒரு நரி அங்கிருந்து சென்று கொண்டிருந்தது. அது நின்று பார்த்தது. என்ன சத்தம் இது? 2 காகங்களும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறதே என்று அது நினைத்தது. சரி, இவைகளை ஏமாற்றி சாப்பாடு கிடைத்துவிடும் என்று மனதில் திட்டமிட்டது. நரி மெதுவாக நெருங்கி இனிமையான குரலில் சொன்னது, ஏன் சண்டை போடுகிறீர்கள் காகங்களே? கவி சொன்னது, இந்த மீனை யார் சாப்பிட வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்ய முடியவில்லை. நரி புன்னலையுடன் சொன்னது, அட, அதுக்கு என்ன இருக்கிறது? நான் நியாயம் பார்த்து சரியாக பிரித்து தருகிறேன், நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம். இருவரும் சற்று யோசித்து, சரி, இது நியாயமானது போல இருக்கிறது என்று எண்ணினர். அவர்கள் மீனை நரிக்கு கொடுத்தனர். நரி மீனை 2 துண்டுகளாக பிரித்தது. ஆனால் ஒரு துண்டு பெரியதாகவும் மற்றொன்று சிறியதாகவும் இருந்தது. அட, இது சமமாயில்லை என்று நரி சொன்னது. அதன்பின் பெரிய துண்டிலிருந்து சிறிது தின்றது. இப்போ இது சிறியது போல இருக்கிறதே என்று கூறி இன்னொரு துண்டிலிருந்தும் தின்றது. இப்படியே சொல்லிக்கொண்டு 2 துண்டுகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக தின்று கொண்டே போனது. 2 காகங்களும் பயந்துபடி பார்த்து கொண்டிருந்தன. இப்போ நியாயம் பார்த்து கொள்கிறான் போல என்று நினைத்தன. ஆனால் சில நிமிடங்களில் நரி முழு மீனையும் சாப்பிட்டு விட்டது. அதன் வாயை துடைத்துக்கொண்டு, இப்போ நியாயம் முடிந்தது என்று கூறி புன்னகையுடன் அங்கிருந்து ஓடியது. அப்போது காரியும் கவியும் ஒன்றை உணர்ந்தன. அவை ஒருவரை ஒருவர் பார்த்து வருந்தின. நாம் சண்டை போட்டதால்தான் நரியிடம் மீன் போயிற்று. நம்மால் ஒன்றாக பகிர்ந்திருந்தால் இருவருக்கும் போதும். அந்த நாளிலிருந்து காரியும் கவியும் ஒருபோதும் சண்டை போடவில்லை. எது கிடைத்தாலும் சமமாக பகிர்ந்து கொள்வதுதான் அவற்றின் பழக்கமானது. கதையின் நியாயம். மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. சண்டை போட்டால் இருவரும் இழப்பர். ஒற்றுமைதான் சக்தி. பகிர்ந்து வாழ்ந்தால் வாழ்வு இனிமை.